ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இருந்தால் பரவாயில்ல, ஒரு பதிலுக்கு 1000 கேள்வி இருந்தால் எப்படி? அந்த மாதிரியான ஒரு பாலிசி மெமோ தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே அட்டானி அவர்களை வைத்துக்கொண்டு இதற்கான ஒரு பிரீஃப் வீடியோ பார்த்தோம். பட் அது இன்னும் பல கேள்விகளை எழுப்புது. ஏன்னா அந்த பாலிசி மெமோவே அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இந்த மாதிரி விடையெல்லாம் நிறைய கேள்விகளுக்கு ஒரு விடையாக தான் இந்த வீடியோ. ஏன்னா நீங்கள் நிறைய கொஷின்ஸ் இன்ஸ்டாகிராம் கேட்டிருந்தீங்க, யூடியூப்பில் கேட்டிருந்தீங்க, இன்னும் ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஹை ரிஸ்க், யார் யாருக்கெல்லாம் லோ ரிஸ்க், மாடரேட் ரிஸ்க், இந்த மாதிரி பிரித்து பேசும்போது இல்லை இந்த பாலிசி மெமோவை இன்னும் டைசெக்ட் பண்ணி பேசும்போது இன்னும் ப்ரீஃபாக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் இன்டென்ட்டாகவே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனிக் கிரியேட் பண்ணுறாங்க. அதுவும் இந்த லாங் வீக்கெண்டில் மக்கள் அவதிப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இன்னும் க்ளீனாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், பல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேரை போய் சேரும். அப்படி சேரும்போது இன்னும் நிறைய மக்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு இடைக்கால நிவாரணமாக இந்த வீடியோ இருக்கும். ப்ளீஸ் இந்த வீடியோ நீங்கள் ஹைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு கன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். அதாவது இந்த பாலிசி மெமோவில் எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை. அதாவது வீசா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கோ, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை. அதேமாதிரி I-140 சம்மந்தமாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ I-140 இனிஷியேட் பண்ணால் பிரச்சனை வருமா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதான் நீங்கள் H-1B L வீசாவில் இருக்கீங்க, I-140 இனிஷியேட் பண்ணுறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஈவன் F வீசாவில் இருக்கீங்க, I-140 அதாவது EB-2 NIW நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரவுட் எடுப்பாங்க. ஸோ அப்படி போகிறீங்கனாலுமே எந்த பிரச்சனை இல்லை. ஸோ I-140க்கும் இதுக்கும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் பாலிசி மெமோ க்ளீனாக பேசியிருக்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் விச் இஸ் I-485. அது நீங்கள் எப்போ போவீங்கன்னா முதல் விஷயம் உங்களோட டேட்டு, ப்ரியாரிட்டி டேட்டு அந்த சார்ட்டில் எதர் ஃபைனல் ஆக்ஷன் டேட் ஆர் டேட் ஃபார் ஃபைலிங் அவங்க எந்த டேட் சொல்கிறாங்களோ யூஎஸ்சிஎஸ் அதில் வந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த I-485 போவீங்க. ஸோ அந்த இடத்துல தான் இந்த பாலிசி மெமோ எக்ஸாக்டாக இம்பேக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பாலிசி மெமோ அப்படின்னா என்ன? எப்போயுமே ஒரு ஆக்டில் சேஞ்ச் வரணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா இரு அவைக்குமே போயிட்டு, அதாவது காங்கிரஸுக்கும் போயிட்டு செனட் சபைக்கும் போயிட்டு, சில நேரங்களில் செனட் சபையில் ஃபிலிபஸ்டர் ரூலாக இருக்கும். ஸோ அதீத பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு ரெண்டுத்துலையும் பாஸ் பண்ணிவிட்டு பிரசிடென்ட் டேபிளுக்கு போயிட்டு அவங்க சைன் பண்ண பிறகு அது ஒரு லாவாக மாறும். இது ட்ரெடிஷ்னல் ரவுட். ஒரு பாலிசி சேஞ்ச் அதை என்ன பண்ணுவாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க, 60 நாள் கருத்து கேட்புக்கு விடுவாங்க. அந்த கருத்தில் ஏதாவது மாற்றம் இருந்தால் இல்லை அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் பண்ணிச்சுன்னா மக்களை அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாலிசியை சேஞ்ச் பண்ணி அதன் பிறகு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். இல்லைனா பிரசிடென்ட்டோட ப்ரொக்ளமேஷன் ஆர்டர், இந்த 100K ஃபீலாம் பார்க்கணும் இல்லையா H-1B வீசாக்கு, அதுக்கு என்ன பண்ணாங்க, பிரசிடென்ட் அவர்கள் கைப்பட ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் ஒயிட் ஹவுஸ்லேருந்து வந்தது. இனி H-1B வீசா வெளிலேருந்து பண்ணும்போது 100K ஃபீ வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இது பாலிசி மெமோ. அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு சேஞ்சுமே பாலிசியில் இல்லை. ஆனால் ஏன் பாலிசி மெமோ தேவைப்படுது ஆஃபீஸர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே INA ஆக்ட் இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஓவர் த பீரியட் என்ன ஆகுதுன்னா அதில் எல்லா விஷயமும் பண்ணாமல் சில விஷயங்கள் மட்டுமே பண்ணி I-485 அப்ரூவ் பண்ணுறாங்க. அது ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு 4 விஷயம் தான் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? முதல்ல பெட்டிஷன் I-140 அப்ரூவ் ஆயிருக்கா, I-485 பண்ணுற எம்ப்ளாயரும் I-140 அப்ரூவ் பண்ண எம்ப்ளாயரும் சேமாக இருக்காங்களா, இல்லை I-485J போயிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்பாங்க. அடுத்து டேட்டு வந்திருக்கா, டேட் ஃபார் ஃபைலிங் ஆர் ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் டேட் வந்திருக்கா, அந்த டேட்டை யூசிஎஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா, அது பார்ப்பாங்க. பேக்ரவுண்ட் செக், அவ்வளோதான். இது ஒரு ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 4 விஷயம் பார்த்து அப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் பாலிசி மெமோ என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் மட்டும் பத்தாது, உங்களுக்கு டிஸ்கிரிஷன் பவர் இருக்குது, யூ ஷுட் கன்சிடர் த அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ அப்படின்னு பாலிசி மெமோவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு தான் இந்த பாலிசி மெமோ தேவைப்படுது. இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா CRUD ஆப்ரேஷன், அதாவது கிரியேட், ரீடு, அப்டேட், டெலிட் சொல்லுவோம் இல்லையா, அதில் வெறும் ரீட் தான் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து சொல்லியிருக்காங்க ஆஃபீஸர்ஸ்க்கு, ரீஐட்ரேட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணியிருந்தீங்க, ஆனால் இதற்கு மேலே இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் கிடையாது அப்படின்னு தெரியுது. அதாவது இது வரைக்கும் டினே ஆனதை விட இப்போ அதிகமாக டினே ஆக போகுதுன்னு தெரியுது. ஸோ எல்லாருக்குமானா எல்லாருக்குமே இல்லை, அது பிரிச்சிருக்காங்க. லோ ரிஸ்க், ஹையஸ்ட் ரிஸ்க், மாடரேட் ரிஸ்க்னு அது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா இவங்க எக்ஸ்பிளிசிட்டாக பாலிசி மெமோ சொல்ல, அந்த பாலிசி மெமோ படித்த இடத்துல நிறைய அட்டார்னிஸ் அதை பிரித்து இது இவங்களாம் ரொம்ப இன்னும் ஹையஸ்ட் ரிஸ்க் பீப்புள், இவங்களாம் அதிக ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம பாலிசி மெமோ கோ த்ரூ பண்ணிட்டு யார் யாரெல்லாம் லோ ரிஸ்க், யார் யாரெல்லாம் ஹையஸ்ட் ரிஸ்க், மாடரேட் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ அந்த பாலிசி மெமோ உங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம், ரீஐட்ரேட்டிங் த ஃபேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிறது தான் நாங்கள் ரீஐட்ரேட் பண்ணோம், அதான் நம்ம சொல்லியிருந்தோம். ரீட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே இருக்கிற லாங் ஸ்டாண்டிங் இமிகிரேஷன் லா அண்ட் இமிகிரேஷன் கோர்ட் டிசிஷனை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் எப்படி பண்ணணும், ஏன் கவுன்சிலர் ப்ராசஸிங் போகணும்,
ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அடுத்த பேராகிராஃபில் இருக்குது. வி ஆர் ரிட்டர்னிங் டு த ஒரிஜினல் இன்டென்ட். அது ரொம்ப முக்கியம். இந்த இன்டென்ட் என்னவா இருக்கோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டென்ட்ங்கிறது ரொம்ப நல்லாமே தெரிஞ்சுக்கணும். சில வீசா வந்து இங்கே வந்து சிங்கிள் இன்டென்ட்டாக தான் இருக்கும். அதாவது அந்த வீசா நீங்கள் உள்ளே வரும்போது அதோட குறிக்கோள் என்னவா இருக்கணும்னா, அந்த வீசா எது கொடுக்குறாங்களோ அதோட குறிக்கோளாக தான் இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் F1 ஸ்டூடெண்ட் வீசா வந்தீங்கன்னா இங்கே படிக்க தான் வரீங்க, அவ்வளோதான். நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்துட்டு உடனே கிரீன் கார்டு அப்ளை பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து வயலேஷன். பிகாஸ் நீங்கள் சிங்கிள் இன்டென்ட்டில் வந்துட்டு உடனே நீங்கள் வந்து கிரீன் கார்டு வந்து அப்ளை பண்ணுறீங்க. இன்றைக்கி அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அதில் எதுவுமே பிளாக் பண்ணல. ஸோ நாளைக்கு இந்த பாலிசி மெமோ வந்துச்சு இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி வர ரூட்டில் வர அந்த I-485 டினை பண்ணிட்டு நீங்கள் கவுன்சிலர் ப்ராசஸிங், அதாவது கண்ட்ரியை விட்டு வெளில போயிட்டு அங்கே அப்ளை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து F1 வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து இப்போ F1 அகாடமிக் ஸ்டூடெண்ட் வீசா, அதில் M வீசா இருக்குது, வொகேஷனல் ஸ்டூடெண்ட் வீசா இருக்குது, J வீசா எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் வீசா இருக்குது, B1 B2 அது ரொம்ப முக்கியமான ஒரு வீசா. நம்மளோட பேரண்ட்ஸ் அங்கே அதில் தான் வருவாங்க, டூரிஸ்டாக வருவாங்க, இல்லை மெடிக்கல் பர்பஸ்க்கு வருவாங்க, ஆர் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு வராங்க. அதோட பர்பஸ் அவ்வளோதான், பிஸ்னஸ், டூரிசம் ஆர் மெடிக்கல், அவ்வளோதான். ஸோ B1 B2 வீசாவில் ஒருத்தவங்க வந்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது இங்கே உள்ள US சிட்டிசனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இமிக்ரேஷன் அந்த பாத்வேவை எடுத்துடுறாங்க. இப்படி எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 90 days ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது வந்து நீங்கள் B1 B2 விசாவில் வந்து 90 நாளுக்கு மேலே வந்து அந்த கல்யாணத்தை பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் இல்லைனா வந்து இது வந்து ப்ரீ கன்சீவ்டு இன்டென்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நீ வரும்போதே இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தான் நீ உள்ளே வர அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது 90 days மேலே வந்து ஃபைல் பண்ணும்போது நிறைய வந்து டினைல் இருக்காது. ஸோ அப்படியே போயிடும். பட் இந்த பாலிசி மெமோக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, இவங்களாம் ஹையஸ்ட் ரிஸ்க்குள்ளே வராங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே திருமணம் பண்ணிட்டீங்க, நீங்கள் இப்போ வந்து யூஎஸ் சிட்டிசனோட ஸ்பௌஸாக இருக்கீங்க, எல்லாமே கரெக்ட். பட் நீங்கள் கவுன்சிலர் ப்ராசஸ் போயிட்டு அதற்கான வீசா இருக்கு இல்லையா, K வீசா, CR1 ஸ்பௌசல் வீசான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ அந்த வீசா வாங்கிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புளெலாம் ஹை ரிஸ்க்குள்ளே வராங்க. அதற்கு காரணம் அந்த பாலிசி மெமோவில் தெளிவாக சொல்லியிருக்குது. இன்டென்ட் என்னன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த அடுத்த லைனும் அதை சேர்த்து தான் படிக்கணும். Intent of the law to ensure aliens navigate our nation's immigration system properly. From now on, an alien who is in the US temporarily and wants a green card must return to their home country to apply except in extraordinary circumstances அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்து படித்தாதான் அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு புரியும். நிறைய பேர் எங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னா அது அடுத்த பேராகிராஃப் வருது. நான் இமிகிரண்ட்ஸ் லைக் ஸ்டூடெண்ட்ஸ், டெம்பரரி ஒர்க்கர்ஸ் ஆர் people on tourist visa come to the US for a short time and for a specific purpose. Our system is designed for them to leave when their visit is over. The visit should not function as the first step in the green card process. இந்த ஒரு பேராகிராஃப் தான் பெரிய அதிர்வலையை கிரியேட் பண்ணிச்சு. அதற்கு காரணம் என்ன, அங்கே டெம்பரரி ஒர்க்கர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஸ்டூடெண்ட் வீசா பார்த்துட்டோம், B1 B2 வீசா பார்த்துருக்கோம். இப்போ டெம்பரரி ஒர்க்கர்ஸ் சொல்கிறாங்களே, நிறைய பேர் இங்கே H1B வீசா, L வீசாவில் இருப்பாங்க. அவங்களாம் டெம்பரரி நான் இமிகிரண்ட் ஒர்க்கர் வீசாவில் வருவாங்க. ஸோ அவங்களை குறிப்பிடுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து எல்லா கேட்டகரிக்குமே இம்பேக்ட் இருக்குது. அதோட இம்பேக்ட் ஆர் ரிஸ்க் லெவல் தான் வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்படி பார்க்கும்போது டெம்பரரி ஒர்க்கர்ஸில் H1B L1லாம் டுயல் இன்டென்ட் வீசா. அதாவது நீங்கள் உள்ளே வரும்போது ஒர்க் பண்ணுறதுக்கும் வரீங்க, ப்ளஸ் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த க்ரீன் கார்டு பாத்வேல போகணுன்னா அதற்கான அத்தனை வழிமுறைகளும் அந்த வீசா ஏற்படுத்தி கொடுக்குது. அதோட இன்டென்ட்டில் அதுவுமே இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்டரில் வரும்போது பார்டர் ஆஃபீஸர் வந்து நீங்கள் வந்து க்ரீன் கார்டு ப்ராசஸ் போவீங்க அப்படின்னு கேட்டால் தாராளமாக H1B L1 வீசாவில் சொல்லலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. வேறஸ் நீங்கள் முன்னாடி சொன்ன வீசா சிங்கிள் இன்டென்ட்டில் சொன்னீங்கன்னா பிரச்சனை. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் அந்த இன்டென்ட். அப்போ டெம்பரரி ஒர்க்கர்ஸ் சொல்கிறாங்களா, அப்போ யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக H1B L வீசாவும் குறிப்பிடுறாங்க. பட் அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் H1B L வீசாவில் க்ரீன் கார்டு போகும்போது என்னென்னலாம் மேக் ஷூர் பண்ணணும்னா, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி, உங்களோட ஜாப் ஆஃபர், மிக முக்கியமாக நீங்கள் அன்லாஃபுல் ப்ரெசன்ஸாக இங்கே இருக்கிறது, ஓவர் ஸ்டே, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே கருத்தில் அவ்வளோ கொள்ளலை. இப்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. டேக்ஸ் ஃபாலிங்ஸ் எல்லாத்துமே தான். ஸோ இதெல்லாம் தான் அங்கே ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. தவிர நீ இந்த வீசாவில் வந்துட்டு I-485 பண்ணுறதுக்கான இன்டென்ட் இருக்குது, அதனால் அங்கே பார்க்க மாட்டாங்க. இப்போ வேறு எந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்கன்னா இதை தாண்டி நிறையா இருக்காங்க. H2A H2B டெம்பரரி அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க TN வீசா, P வீசா, E வீசா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் தான் வந்து இதுக்குள்ளே சொல்கிறாங்க. H1 L1 சொல்கிறாங்க. அதோட ரிஸ்க் லெவல் கம்மியாக இருக்குன்னு தான் நான் வந்து தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்கலாம், நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன், அதாவது I-485 அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு வந்து RFE வருமா, இல்லை வந்து NOID கொடுப்பாங்களா,
அப்படின்னு கேட்டால் தாராளமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அதுக்கான என்ன விஷயம்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது உங்கள் எம்ப்ளாயி லெட்டர் கேட்கலாம், இல்லை ஜாப் ஆஃபர் கேட்கலாம், இல்லை டேக்ஸ் ஃபைலிங்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து W2s கேட்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. தவிர உங்களை நீங்கள் இந்த வீசாவில் இருக்கீங்க I-485 அப்ளை பண்ணுறீங்கிறதால டினை பண்ணிட்டு கவுன்சிலர் ப்ராசஸிங் போகணும்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 கம்மி. ஸோ அதனால் ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். வேற அதர் வீசா நான் சொன்ன மாதிரி டெம்பரரி ஒர்க்கர் வீசாக்கான இந்த ரிஸ்க் லெவல் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்னே பேசிட்டு இருக்கோம். இந்த இமிகிரேஷன் சிஸ்டம் பார்க்கும்போது அதை தாண்டி இருக்கு. இதில் வெறும் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் மட்டும் பேசல, அதை தாண்டி எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் இருக்கு, ஃபேமிலி பேஸ் இருக்கு இல்லையா. நீங்கள் கிரீன் கார்டு பார்க்கும்போது டைவர்சிஃபைட் லாட்ரி கிரீன் கார்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ள வருது. ஸோ INA ஆக்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் எங்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் போகிறாங்களோ அது எல்லாத்துக்குமான ஒரு பாலிசி மெமோ தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே வெறும் எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் தான் இதில் இம்பாக்ட் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் இம்பாக்ட் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. பட் இந்தியன்ஸ் அதிகமாக எங்கே இம்பாக்ட் ஆகும், ஒருவேளை இந்த மாதிரி டூரிஸ்ட் விசாவில் வந்து இந்த பார்த்து எடுத்தாங்கன்னா அவங்களும் இம்பாக்ட் ஆகும். ஸ்டூடெண்ட் விசாவில் வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா H1B போக மாட்டாங்க. பிகாஸ் அந்த H1B முன்னாடிலாம் H1B லாட்ரிஸ் இருந்தது, இப்பயுமே லாட்ரி இருக்குது. பட் இப்போ வந்து ரொம்ப காம்படிஷன் கம்மியாகிடுச்சு இல்லை. முன்னாடி H1B லாட்ரி இருந்துச்சு. ஸோ பிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன்ஸாக இருந்தால் I-140 பண்ணும் யூஸ் கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு வந்து பேக்லாக் அதிகமாக இருக்குது. நான் இந்தியன்ஸ்க்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நேராக I-140 பண்ணிவிடுவாங்க. I-140 பண்ணி I-485 பண்ணி க்ரீன் கார்டை வாங்கிடுவாங்க. அதாவது வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு டேரெக்டாக க்ரீன் கார்டு வாங்கின ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் வந்து இது டேரெக்டாக இம்பாக்ட் ஆக போகுது. ஸோ எய்தர் வந்து அவங்க வந்து F1லேருந்து H1B வந்துட்டு டுவல் இன்டென்ட் வீசா வந்துட்டு அதன் பிறகு இப்படி போகணும். ஸோ இந்த மாதிரியான இவங்களுக்குலாம் வந்து பெரிய இம்பாக்ட். ஸோ H1B L1 வீசா அப்படின்னு நீங்கள் வந்து பர்டிகுலராக பார்க்கும்போது இம்பாக்ட் கம்மியாக இருக்குது. நான் மீண்டும் ஒரு முறை லாஸ்ட் வீடியோன்னு சொன்ன அட்வைஸை இப்போ ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் எப்பயுமே வந்து EAD அட்வான்ஸ் பரோல் வாங்கினாலுமே நீங்கள் உங்கள் ஒரிஜினல் விசா சப்போஸ் H1B இல்லைன்னா தயவு செஞ்சு H1B ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ லோ ரிஸ்க் இருந்தாலும் ஒருவேளை டினை பண்ணிட்டாங்கன்னா உங்கள் I-485 டினை பண்ணிட்டாங்கனாலும் நீங்கள் லாஃபுல் ப்ரெசன்ஸ் இருக்கும் H1Bயில். ஸோ அது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் அந்த வந்து டுவல் ஸ்டேட்டஸ் வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ நான் ஏற்கனவே கிவ் அப் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி EADக்குள்ளே வந்துட்டேன் H1B இல்லைனா. ஸோ உங்கள் EAD அட்வான்ஸ் பரோலில் இருந்துங்க. பட் அட்வான்ஸ் பரோலில் ட்ராவல் பண்ணும்போது எல்லா அட்டானையும் சொல்கிறது பி சேஃப். நீங்கள் வந்து ஒரு அட்டானியோட அட்வைஸ் கேட்டு ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போ இந்தியாவில் இருக்கீங்க, நீங்கள் அட்வான்ஸ் பரோலில் போயிருக்கீங்கன்னா இதை நினச்சி ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் டாக்குமெண்ட் மேக் ஷூர் நீங்கள் அட்வான்ஸ் பரோலில் உள்ளே வரும்போதே எல்லாருக்கும் தெரியும், எப்பயுமே வந்து ஒரு தனி ரூம் கூப்பிட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிட்டு தான் அனுப்புவாங்க. பிகாஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் அட்வான்ஸ் பரோலில் அனுப்புவாங்க. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சுங்க. அதனால டினை பண்ண மாட்டாங்க. பட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்று வீடியோவில் நான் வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். டில் க்ரீன் கார்டு அவங்க எந்த ஸ்டெப்பில் வேணாலுமே வந்து டினை பண்ணலாம். அந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது. ஸோ இங்கே தான் டினை பண்ணுவாங்க அப்படின்னு. பட் நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லாரையுமே பண்ண மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே வந்து யாரெல்லாம் அந்த லூப் ஹோல்ஸ், அதான் ரொம்ப முக்கியம், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள லூப் ஹோல்ஸை பயன்படுத்திட்டு இந்த இமிகிரேஷன் சிஸ்டம்குள்ளே நுழைய ட்ரை பண்ணுறாங்களோ அவங்கள தான் பண்ணுவாங்க. நீங்கள் நீங்கள் வந்து இந்த L1 H1B வீசாலாம் வந்துட்டு நீங்கள் அந்த டுவல் இன்டென்ட்டில் வந்து க்ரீன் கார்டு பாத்வே போகும்போது நீங்கள் லூப் ஹோல் எடுக்கவே இல்லை. நீங்கள் சரியான பாத்தில் தான் போயிட்டுருக்கீங்க. ப்ளஸ் உங்களுக்கு எல்லா சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு சொல்கிறாங்களே, எதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது உங்களுக்கு வந்து US சிட்டிசன் குழந்தை இருக்குது, அவங்க இங்கே படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ இன்டென்ட் இருக்குது. நீங்கள் இங்கே இருந்துட்டு இங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான இன்டென்ட் இருக்குது. ஸோ அது பிரச்சனை கிடையாது. இல்லை உங்கள் பசங்க வந்து வெளியில தான் பிறந்திருக்காங்க, பட் இங்கே படிச்சுட்டு இருக்காங்கன்னா இன்டென்ட் இருக்குது. ஏன் நீங்கள் வெளில போயிட்டு ஒரு கவுன்சிலர் ப்ராசஸிங் மூலியமாக உள்ளே வர முடியாது, நான் இங்கே இருந்தால் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்டென்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இங்கே மார்க்கேஜ் கட்டிருக்கீங்க, இங்கே வீடு இருக்குது, ஸோ இங்கே வந்து செட்டில் ஆகிட்டீங்க, ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, ஒரு 10 இயர்ஸாக இருக்கீங்கன்னா இன்டென்ட் இருக்குது. நீங்கள் ஏன் வந்து இது உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அடிஷ்னல் சப்போர்ட் டாக்குமெண்ட் சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் உங்கள் கேஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன்ஸ் இந்த இதுக்குள்ளே வந்துருவாங்க. நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பெரிய இம்பாக்ட் இந்தியன்ஸுக்கு இருக்க போகிறது இல்லை. பட் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த பாலிசி மெமோ எப்படி வந்து இதுக்கு மேலே அஜிடிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் இது வரைக்கும் பார்த்த விதத்தில் பெரிய இம்பாக்ட் இருக்க போகிறதில்ல. பெரிய இம்பாக்ட் எங்கே இருக்குன்னா சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது. ஃபேஸ்புக்கை திறந்தாலே இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் திறந்தாலே சரி,
இதுக்கு யாரோ ஒருத்தவங்க இதை போட்டுட்டு மக்களுக்கு வந்து பேனிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிஞ்சுக்கணும், இதுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னா வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், எப்போ சேலஞ்ச் பண்ணலாம், ஒருவேளை ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய டினை பண்ணுறாங்க இதை யூஸ் பண்ணினா அப்போ சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இதை வந்து தவறுதலாக வந்து பயன்படுத்துகிறாங்க, அவங்களோட அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கு இந்த பாலிசி மேம் வந்து உறுதுணையாக இருக்குது, இதை ரிவோர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது நம்ம பழைய முறைக்கே போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதர் தன் தட் இது வந்து ரொம்ப மினிமல். இப்போ இன்றைக்கும் டினைல் நடந்துட்டு தானே இருக்குது. I-485 இன்றைக்கும் டினைல் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு 3% 4% நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு பாலிசி மேப் போட்ட வரதுக்கு அது ஒரு 15% 20% இருக்கலாம். பட் டசன்ட் மீன் தட் நீங்கள் H1B L1 விசாவில் போகும்போது 20% டினை இருக்கும், அப்படி கிடையாது. பிகாஸ் நான் அதுக்கு தான் முன்னாடி சொன்னேன், இமிகிரேஷன் சிஸ்டத்தை ஒட்டுமொத்தமாக பாருங்கள். எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு இருக்காங்க, இதுக்குள்ளேயே வந்து ஃபேமிலி பேஸ்டு இருக்காங்க. வெறும் H1B விசா மட்டும் இல்லை, H2A H2B இந்த மாதிரி நிறைய விசா இருக்காங்க. ஸோ டினைல் அதிகமாக தான் இருக்க போகிறது. பட் அது இந்தியன்ஸோட இம்பாக்ட் வந்து கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ டோன்ட் வரி, லாங் வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.